அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஸ்ரீ சக்தி லாட்டரி 527வது வாரத்திற்கான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்பு இன்று ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்தது என்று மேலோட்டமாக ஒரு முறை பார்த்து விடுவோம் நண்பர்களே. இன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாக வந்திருந்தாலும் கூட முழு எண்களையும் கம்ப்ளீட் செய்ய இயலாமல் போய்விட்டது நண்பர்களே. ஏனோ தானோ என்றுதான் இருந்தது. இது மதியம் 1 மணி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு நண்பர்களே. இதுல ரிசல்ட் 736. ஆனால் நாம் 716 766 என்று கொடுத்திருந்தோம் நண்பர்களே. இதில் ஏசி எண்கள் பாஸ் ஆகியிருக்கிறது. ஏசி மற்றபடி பி நம்பர் சரியாக வராத காரணத்தினால் 3D பாஸ் ஆகாமல் போய்விட்டது நண்பர்களே. அடுத்ததாக இது 6 மணிக்கு சிக்கிம் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் நண்பர்களே. இதில் ரிசல்ட்டா 080. ஆனால் இதில் ஏ போர்டு மட்டுமே சரியாக வந்திருக்கிறது நண்பர்களே. மற்றபடி மற்ற 3 எண்களும் சரியாக வரவில்லை. ஏ போர்டு மட்டுமே பாஸ் ஆகியிருக்கிறது. அப்புறமா 6 மணி முடிஞ்சது. அடுத்தது 8 மணிக்கு ப்ரெடிக்ஷனாக கொடுத்த 4 இலக்கங்களில் இதில் ரிசல்ட்டா 3777, அதாவது 37,777 வந்திருக்கு நண்பர்களே. இதில் முதல் 4 4Dயில் பார்த்தீங்கன்னா இந்த 37 சரியாகவே கணிச்சிருக்கிறோம் நண்பர்களே. அடுத்தது டபுள்ஸ் தான் வருங்கிற கணக்கில் நம்ம 88 பயன்படுத்தியிருந்தேன். ஆனால் அது பார்த்தா 77ஆக போய்விட்டது நண்பர்களே. முதல் 2 போர்டுகள் சரியாக வெற்றிக்கு மிக அருகில் இருந்தும் கூட நம்மால் கம்ப்ளீட் செய்ய இயலவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, டியர் லாட்டரி ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் பரிசை பெறும் தகுதியில்லாத எண்களாகத்தான் கணித்திருக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி 527வது வாரத்திற்கான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாடப்பட்ட 2 ஆட்டங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. இதில் 496 028ன்னு வந்திருக்கு. இந்த இதில் இப்போ அதே மாதிரி இந்த பாக்கியதாரா திங்கக்கிழமை பாக்கியதாராவுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் இந்த 6ஆம் நம்பர் சரியாக கணித்திருந்தேன் நண்பர்களே. டி போர்டு 6 சரியாகவே கணித்திருந்தோம். மற்ற 3 எண்களும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, ப்ரெடிக்ஷனுக்குள் செல்வோம். இப்போ இந்த 2 ஆட்டங்கள் இந்த 496 028 இந்த பிசியில் இருக்கிற 2 எண்களும் 2 ஆட்டங்களும் 2025ஆம் வருஷத்தினோட சார்ட்ல ஒரு இடத்தில் அடுத்தடுத்து இருக்கு நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக உள்ள எண்களையே நாளை ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கு பிசி எண்களாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். நண்பர்களே, இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் ஜூலை மாதத்தில் ஒரு இடத்துல இருக்கு நண்பர்களே. இந்த இப்போ சமீபத்திய 2 ஆட்டங்களை ஒத்து போகக்கூடிய ஆட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. அந்த இடத்திலிருந்து நாளை ஸ்ரீ சக்தி லாட்டரி ப்ரெடிக்ஷனை எடுப்பது சரியாக வரும் என்று நம்புகிறேன். வாருங்கள் பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க 046ன்னு வந்திருக்கு. இங்க 278 என்று வந்திருக்கிறது நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா 496 028. இந்த 96ம் இந்த 46ம் ஒரே மாதிரியாக இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி ஒரே மாதிரியான எண்கள் தான். அடுத்தது 28 78.
இது இரண்டும் ஒரே மாதிரி பிசி எண்கள் மிகச் சரியாகவே ஒரே மாதிரியான ஆட்டங்களாக தோன்றுகிறது. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 280ன்னு இருக்கு நண்பர்களே. இந்த 280ல இருக்கிற பிசி எண்ணை மட்டும் நாளைய கணிப்புக்கு எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ பிசி வந்து நம்ம 80ஐ பயன்படுத்துவது தான் சரி. இப்போ பிசி வந்து 80 அப்படிங்கும்போது பிசி 80னா அதை 4ஆக பிரிக்கும்போது 80, 85, 30, 35 இப்படி 4 எண்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்திக் கொள்வோம் நண்பர்களே. 80, 85, 30, 35. அடுத்தது டி போர்டு மற்றும் ஏ போர்டுக்கு உண்டான எண்களை பார்க்கலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு ஏ போர்டை பொறுத்தவரை இங்க பாருங்க, இந்த 4, 0 இந்த இடத்துக்கு 4ஐ பயன்படுத்தலாம். 4 அல்லது 9ஐ பயன்படுத்தலாம். ஏ போர்டை பொறுத்தவரை 4 அல்லது 9. அடுத்ததாக வந்து நம்ம டி போர்டுக்கு உண்டான எண்களை பார்க்கலாம் நண்பர்களே. டி போர்டுக்கு என்ன நம்பர் தேர்வு செய்வது என்றால், இந்த கடைசி 4 ஆட்டங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இங்க 5 இருக்கு, 2, 4, 6. இங்க இந்த இருக்கிறதுல பார்க்கும்போது இதுல விடுபட்டு என்னன்னா 5, 2, 4, 6 இந்த இடத்தில் 3ஐ பயன்படுத்தும் போது ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. அதனால வந்து நம்ம டி போர்டுக்கு வந்து 3ஆம் நம்பரா வச்சுக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. 3 அல்லது 8, 8, 3 இந்த 2 எண்களில் ஒரு எண்ணை வந்து டி போர்டுக்கு உண்டான எண்ணாக பயன்படுத்துவது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ 4D 3Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, டி போர்டு 3, ஏ போர்டு 4, அடுத்தது பிசி வந்து 80. இப்போ 34, 80, 34, 85, 34, 30, 34, 35 இந்த 4 எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள். நீங்கள் பார்க்கும் கணக்குகளோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இதே எண்களை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. 3Dக்கு வந்து 480, 485, 430, 435 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி, ஏசி, பிசி இது போன்று நான் கொடுத்த எண்களிலிருந்து உள்ளது உள்ளபடியே பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. சிங்கிள் போர்டுகளுக்கு வந்து டி போர்டு 3, 8, ஏ போர்டு 4 அல்லது 9, பி போர்டு 8 அல்லது 3, சி போர்டு 0 அல்லது 5 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதுவே என்னுடைய ப்ரிடிக்ஷன். உங்கள் ப்ரிடிக்ஷனோடு உங்கள் கணக்கோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இதே எண்களை கூட பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் கணிப்பு என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் தேடுவது 10,000ல் ஒரு எண் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்மை தோற்கடிக்க 9,996 எண்கள் காத்திருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு அதிர்ஷ்ட பொறுத்த விளையாட்டு என்பதால் எல்லா நாளும் நம்மால் சரியான எண்களை கணிப்பது என்பது இயலாத காரியம்.
நிச்சயம் ஒரு நாள் சரியான எண்களை நாமும் கணிப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி ப்ரெடிக்ஷனில் சந்திப்போம்.